இருங்க 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 மாண்பு இடையில தரேங்க கண்டிப்பாக. மாண்புமிகு ஒரு பேரவை 4 பேர்த்த அப்படியே தலைவர் கொஞ்சம் தள்ளிட்டேன்னா அப்படியே உங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். இந்த உயரிய சட்டப்பேரவையில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தங்களுக்கும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்கள் அண்ணன் எங்கள் தளபதி ஜி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும், எங்கள் கழக பொதுச் செயலாளர் எங்கள் ஆசான் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என். ஆனந்தண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் இந்த பேரவையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறேன். ஆனால் என் பயணம் இங்கிருந்து தொடங்கவில்லை. ஒரு காலத்தில் என் தலைவரை திரையில் பார்த்து ரசித்தேன். சாதாரண ரசிகனாகத்தான் என் அரசியல் பயணம் தொடங்கியது. அவருடைய நடிப்பு, பேச்சு, மனிதநேயம் என்னை ஈர்த்தது. இந்த ஈர்ப்பு என்னை ரசிகர் மன்றத்துக்குள் கொண்டு சென்றது. ஆனால் என் தலைவர் எங்களை வெறும் ரசிகராக வைத்திருக்கவில்லை. எங்களுக்குள் இருந்த இளைஞர் சக்தியை, உழைப்பையும் மக்கள் மீதான அக்கறையும் கண்டறிந்தார். அந்த ரசிகர் மன்றத்தை மக்களியக்கமாக மாற்றினார். அதன் மூலம் மக்களோடு இணைந்து பணியாற்றவும், அவர்களின் பிரச்சனைகளை உணரவும், மக்களுக்காக உழைக்கவும் வழிகாட்டினார். பின்னர் தமிழக வெற்றி கழகமாக உருவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு புதிய கட்டத்தை எட்டியது. ஒரு ரசிகனாக இருந்த நான் தொண்டனாகவும், தொண்டனாக இருந்த நான் நிர்வாகியாகவும், இன்று மக்கள் பிரதிநிதியாக இந்த பேரவையில் நிற்கும் நிலைக்கு வந்துள்ளேன். என் மீதும் நம் கழக தலைவர் மீதும் நம்பிக்கை வைத்து பல்லட சட்டமன்ற தொகுதியில் 37,897 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த என் பல்லட மக்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த வெற்றி என்னுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல. இது பல்லட மக்களின் நம்பிக்கை கிடைத்த வெற்றி. இது பல்லட மக்களின் எதிர்பார்ப்புக்கு கிடைத்த வெற்றி. இது பல்லடத்தின் வளர்ச்சிக்கான தீர்ப்பாகும். எனவே என் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பதும், அவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதும் எனது முதன்மை கடமையாக இருக்கும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பல்லடம் என்பது விவசாயமும் தொழிலையும் ஒருங்கிணைந்து வளர்ந்து வரும் முக்கியமான சட்டமன்றமாகும். விசைத்தறி தொழில், பின்னலாடை தொழில், கோழிப்பண்ணை தொழில், சிறு குறு மற்றும் தொழிலாளர்கள் என ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் பல்லடத்தின் வளர்ச்சியோடு பின்னி பிணைந்துள்ளது. அதேபோல் பல்லட தொகுதியில் முதுகெலும்பாக இருப்பவர்கள் நமது விவசாயிகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் பாசன வசதிகளை மேம்படுத்துதல், ஏரி குளங்களை தூர்வாறுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், மழைநீர் சேமித்தல், நிலத்தடி நீரை பாதுகாக்கும் திட்டங்களை அதிகரித்தல் போன்ற பணிகளுக்கு அரசு முன்னுரிமை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீர் இருந்தால்தான் விவசாயம் வளரும், விவசாயம் வளர்ந்தால்தான் கிராமங்களும் வளரும், கிராமங்கள் வளர்ந்தால்தான் பல்லடமும் வளரும் என்று கூறுகிறேன். எனவே பல்லடத்தின் நீர்வளத்தை பாதுகாப்பது எனது முக்கியமான இலக்கில் ஒன்றாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தொகுதியின் உண்மையான வளர்ச்சி என்பது கட்டடங்களின் வளர்ச்சி மட்டுமல்ல, அந்த தொகுதியில் மக்களின் வாழ்க்கை தரத்தின் வளர்ச்சியே உண்மையான வளர்ச்சி. இந்த வகையில் பல்லட தொகுதி மக்களில் உள்ள அரசு பள்ளி உட்கட்டமைப்பு மேம்படுத்துதல், மாணவர்களுக்கு நவீன கல்வி வசதிகள் ஏற்படுத்துதல், இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுயதொழில் வாய்ப்பு, தொழில் பயிற்சி, மகளிர் சுய உதவிக் குழுக்கள் கூடுதல் ஆதரவு போன்ற திட்டங்களை பல்லட தொகுதி மக்களுக்கு மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பல்லட தொகுதி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்வது எனது முக்கியமான நோக்கமாக இருக்கும். அரசு மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவ செவிலியர்கள், நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அவசர சிகிச்சை வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என மாண்புமிகு அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கிராமப்புறங்களில் சாலை, குடிநீர், கழிவுநீர் கால்வாய், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைப்பதை உறுதி செய்து தொடர்பான பாடுபடுவேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நமது அரசு மக்கள் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்கள் பயன் எந்த ஒரு குடும்பத்திற்கும் விடுபடாமல் தகுதியான ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் சென்றடைய செய்வதே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது பொறுப்பாக கருதுகிறேன். அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக, பல்லட மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் இடையே ஒரு இணைப்பாகவும் நான் தொடர்ந்து செயல்படுவேன். இந்த பேரவையில் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பல்லட மக்களின் குரலாக இருக்கும்.
அவர்களின் குறைகளை இந்த அவையில் கவனத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் தேவைக்காக குரல் கொடுப்பேன். அவர்கள் உரிமைக்காக தொடர்ந்து செயல்படுவேன் என பல்லட வளர்ச்சிக்காக முழு ஒத்துழைப்பேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் திடக்கழிவு மேலாண்மை மேலும் சிறப்பாக செயல்படுத்தி குப்பைகளை முறையாக அகற்றி பொதுமக்களின் வாழ்விடங்களிலும் சுற்றுச்சூழல்களையும் தூய்மையாகவும் பராமரிக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்குமாய் கேட்டுக்கொள்கிறேன். குப்பைகளை தரம் பிரித்து சேகரித்து தினசரி முறையாக அகற்ற மற்றும் குப்பை கிடங்களில் அறிவியல் முறையில் பராமரித்தல் ஆகியவற்றை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சாலையோரங்களில், குடியிருப்பு பகுதிகளில் மற்றும் நீர்நிலைகளில் குப்பை தேங்காத வகையில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். தூய்மையான சுற்றுச்சூழல் என்பது பொதுமக்களின் சுகாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடையது என்பதால் திடக்கழிவு மேலாண்மைக்கு தேவையான நிதி மற்றும் பயனாளிகளின் அரசு வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். பல்லட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோயில்வழி பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக அதிக அளவில் குப்பை கொட்டப்பட்டு வருகின்றது. பொதுமக்கள் அதிக பயன்பாட்டில் இடம் என்பதால் அப்பகுதியில் தொடர்ந்து குப்பை கொட்டப்படுவதை உடனடியாக தடுத்து ஏற்கனவே கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டுமாய், மேலும் குப்பைகள் பொதுமக்கள் கூடும் இடங்களில் கொட்டாமல் மாநகராட்சி நிர்வாகத்தால் ஒதுக்கப்பட்டுள்ள உரிய திடக்கழிவு மேலாண்மை இடத்தில் முறையாக கொண்டு சென்று அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கொண்டு கொள்கிறேன். தூய்மையான பல்லடம், சுகாதாரமான பல்லடம் என்று இலக்கை அடைய எனது தொகுதிக்கு சிறப்பு கவனம் அளிக்குமாறு மாண்புமிகு அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போதைய மக்கள் தொகை மற்றும் எதிர்கால மக்கள் தொகை வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் அனைவருக்கும் தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் கிடைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கிராமப்புறங்களில் சில பகுதிகளில் மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் நிலை உள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமப்படுகிறார்கள். நகர்ப்புறங்களில் அனைத்து குடும்பங்களுக்கும் சீரான குடிநீர் கிடைப்பதும் வகையில் தேவையான குடிநீர் திட்டங்களை விரிவுபடுத்தி புதிய மேல்நிலை தொட்டிகள் மற்றும் குழாய் இணைப்புகள் ஏற்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் சொல்கிறேன். நாச்சிபாளையம், முதலிபாளையம், அவனாசிபாளையம், பருவாய், இடுவாய் ஆகிய குடிநீர் தட்டுப்பாடுகள் அதிகமாக உள்ளது. எல்லா கிராமத்திலையும் இந்த குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக உள்ளது. குடிநீர் என்பது அடிப்படை தேவை மட்டுமில்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை. எனவே எனது தொகுதியில் முன்னுரிமை அளித்து குடிநீர் தீர்வை வழங்குமாறு மாண்புமிகு அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். கவுந்தம்பாளையம் முதல் கோவை மாவட்டம் இடையர்பாளையம் வரை அமைய உள்ள 400 கிலோவாட் உயர்மின் கோபுரப்பாதை பல்லடப் பகுதியில் வடமலபாளையம், கொருடாமுத்தூர் மற்றும் வாவிபாளையம் பகுதியில் வழியாக செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதனால் ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள், PAP பாசனம் பெறும் வளமான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கும் வகையில் தரிசு நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள் வழியாக மாற்றுப்பாதையில் பரிசீலிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். விவசாய நிலங்களையும் அரசின் நிதியையும் பாதுகாக்கும் வகையில் இத்திட்டத்திற்கு மாற்றுப்பாதை தேர்வு செய்து செயல்படுத்த மாண்புமிகு அமைச்சரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எனது பல்லட சட்டமன்ற தொகுதி இனாம் நிலம் தொடர்பான பட்டா மற்றும் நில உரிமை பிரச்சனையால் கடந்த 2 ஆண்டுகளாக பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. தங்களுக்கு சொந்த நிலத்தை முழுமையாக பயன்படுத்த முடியாமல், அரசு நலத்திட்டங்களை பெற முடியாமல் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே அரசு இந்த பிரச்சினைக்கு சிறப்பு கவனம் செலுத்தி நிலுவையில் உள்ள மனுக்களை விரைந்து பரிசீலித்து தகுதியான மக்களுக்கு உரிய பட்டா நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல்லட தொகுதி மக்களின் நீண்ட நாள் வேதனையை தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பல்லட சட்டமன்ற தொகுதியில் விவசாயிகள் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய இருகூர் தேவனங்குந்தி IDPL பெட்ரோலியம் குழாய் திட்டம் குறித்து ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைக்கிறேன். இந்த திட்டத்தால் பல விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் நிலை. விவசாயிகள் கடந்த பல ஆண்டுகளாக நிலங்கள் வழியாக குழாய் அமைத்தல் தேசிய அல்லது மாநில தேசிய ஓரமாக மாற்றுப்பாதையில் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். நிலத்தின் மதிப்பு குறைந்தல், கிணறு அமைத்தல், வீடு விவசாய களங்கள் ஏற்படுதல் உள்ளிட்ட
எதிர்கால பயன்களிலும் பாதிப்பு ஏற்படும் விவசாய அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே விவசாயிகளுக்கு நியாயமான கோரிக்கையை அரசு கனிவுடன் பரிசீலித்து சாலையோரம் மற்றும் பாதையை ஆய்வு செய்து விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு குறைந்தபட்சம் ஏற்படும் வகைகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இத்திட்டத்தின் செயல்படுத்தும் மாண்புமிகு அரசை கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளின் இழப்பீடு வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் நிலத்தையும் எதிர்கால வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதே அரசின் முக்கியமான கடமை என்பது மாமன்றத்தில் பதிவு செய்கிறேன். எனது சிறுவயது முதலே நீண்டகால நிலுவையில் இருக்கும் ஆனமலையார் நல்லார் திட்டத்தை அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என இந்த மாமன்றம் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டால் சுமார் 1 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் வசதி, 10 லட்சம் மக்களுக்கு தினசரி குடிநீர் வசதியும் கிடைக்கும். எனவே விவசாயியின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்கள் குடிநீர் தேவைகளையும் கருத்தில் கொண்டு இத்திட்டத்தை விரைந்து செயல்படுத்த நிரந்தர தீர்வு வழங்குமாறு மாண்புமிகு அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பல்லட சட்டமன்ற தொகுதியில் அரசு கல்லூரி பயிலும் மாணவிகளுக்கு கிராமப்புறங்களில் இருந்து வரும் ஏழை எளிய மாணவிகளுக்கும் அரசு தங்கும் விடுதி வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பல்லட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொங்கலூர் ஒன்றிய பகுதியில் பொதுமக்கள் சுகாதார தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் மருத்துவ சேவை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பெருந்தொழுவில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் நாராயண நாயக்கம்புதூர் அரசு துணை நிலையம் அமைக்க தர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பல்லட சட்டமன்ற தொகுதிக்கு முடிஞ்சு ஒரே இதுதான் அடிச்சு பயப்படுத்துறாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் மாவட்டத்தில் பல்லட வட்டம், சுக்கம்பாளையம் மற்றும் மாணிக்கபுரம் ஊராட்சி இடையே கொண்டு வரப்பட்டுள்ள பயோ சிஎன்சி ஆலை திட்டத்தை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அப்பகுதி மக்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விவசாய நிலங்களின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் அரசு கவனத்துக்கு கொள்ள வேண்டும். எனவே விவசாய நிலங்களுக்கும் நிலத்தடி நீருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மாற்று இடத்தை தேர்வு செய்து இத்திட்டத்தில் செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பு இல்லாமல் வளர்ச்சியின் திட்டங்களை முன்னெடுப்பது சிறந்த அரசின் அணுகுமுறையாக இருக்கும். எனவே இந்த திட்டத்தை கைவிடாமல் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாற்று இடத்தை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் மாண்புமிகு அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த திட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேறு இடத்துக்கு பரிசீலிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் பொறுப்பு அமைச்சரை. அதேமாதிரி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இறுதியாக என் மீது நம்பிக்கை வைத்து இந்த உயரிய பொறுப்பை வழங்கிய கட்சி தலைமையினருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னை வெற்றி பெற செய்த பல்லட தொகுதி மக்களுக்கும் எனது குடும்பத்தினர் அம்மா ஜெயலட்சுமி, மனைவி திவ்யா, ரக்ஷன், ரக்ஷிதா, என் குழந்தைகள், தம்பி பிரபு, சதீஷ்குமார் ஆகியோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அக்கா மாமா அவர்களுக்கும் என் மனைவியின் அப்பா அம்மா தங்கை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வெற்றிக்காக உழைத்த அனைத்து நிர்வாகி தொண்டர்கள், நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் என் மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் பல்லட மக்களின் நம்பிக்கையை வெற்றியாக பெற்றுள்ள நான் இந்த நம்பிக்கையை நல்லாட்சியாக மாற்றுவேன். பல்லட மக்களின் குரலாக இந்த அவையில் ஒலிப்பேன். பல்லடத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைப்பேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மாண்புமிகு உறுப்பினர் முடிச்சுங்க. ஒரே தான் முடிஞ்சு. நீங்கள் 3 இடத்துல முடிச்சிட்டீங்க தெரியுங்களா? சரி பேசுங்க. நீங்கள் வெள்ளடிக்கடிக்க முடிச்ச மாதிரியே இருக்குது. இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.